ஒரு பொண்ணு பிளாக் மேஜிக் பண்ணியும் சாத்தான் வழிபாடு பண்ணியும் அதுக்காக ஒரு 6 பேர்த்த நரபலி கொடுத்துட்டான்னு சொல்லி நியூஸ்ல போயிட்டு இருக்க, அதே டைம்ல அந்த பொண்ணுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு அந்த சாத்தான் கும்பலால பாதிக்கப்பட்டுட்டான்னு சொல்லி போலீஸ் டீமுக்கு இன்ஃபார்ம் போகுது. உடனே ஹீரோவும் அவரோட டீமும் அங்க போய் அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோ டீம்ல இருந்த ஒரு ஆபீசர் அந்த சாத்தான் கும்பல் கிட்ட மாட்டிக்க, அவங்க அவரோட கழுத்துல ஏதோ ஒரு ஊசி மாதிரி ஒண்ணு போட்டு அவருடைய முன்னாடி ஒரு பச்சை குழந்தைய பலி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் அவரோட ஹையர் அபிஷியல் கிட்ட காமிச்சிட்டு இருக்க, அவர் இதெல்லாம் பத்தாது, இந்த கேஸை முடிக்கிறதுக்கு சீக்கிரமான வேலையை பாருன்னு சொல்ல ஹீரோவும் அவருடைய டீம்மேட்டும் சேர்ந்து இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும்போது, இப்ப அந்த சாத்தான் கும்பலால பாதிக்கப்பட்ட அந்த ஆபீசரோட ஒய்ஃப் ஹீரோக்கு போன் பண்ணி அவரோட ஹஸ்பண்ட் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு சொல்ல, உடனே ஹீரோவும் அவரோட டீம்மேட்டும் அங்க போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த ஆபீசர் ரொம்ப கொடூரமா அவரோட ஒய்ஃபை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோவும் அவரோட டீம்மேட்டும் சேர்ந்து அவரை அடிச்சு போட்டு அவங்க ஒய்ஃபை காப்பாத்திடுறாங்க. அப்படியே அந்த ஆபீசரையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திட்டு ஹீரோ இப்ப காப்பாத்தின அந்த பொண்ணையும் அவங்க ஃபேமிலியும் வேற ஒரு இடத்துல சேஃபா ஷிஃப்ட் பண்ணிருப்பாரு. அவரை மீட் பண்ணலான்னு போகும்போது ஹீரோட டீம்ல இருந்த ஒருத்தரை அந்த பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிக்க சொல்லும் போது, இப்ப அஃபெக்ட் ஆன பொண்ணோட வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு பையனை போய் அந்த ஆபீசர் விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த பையன் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். இப்ப அக்யூஸ்டா இருக்கிற அந்த பொண்ணு தன்னோட சோசியல் மீடியா பக்கத்துல பிளாக் மேஜிக் பத்தியும் சாத்தான் வழிபாடு பத்தியும் நிறைய போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்திருக்கா. அஃபெக்ட் ஆன பொண்ணுக்கு ஆல்ரெடி 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா இந்த பொண்ணு கூட ரீசெண்டா தான் பழக்கம் ஆயிருக்கு. இவ கூட பழகிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பிடிக்காதனால அவங்க யாருமே பேசாமே இருந்திருக்காங்க. இத அந்த ஆபீசர் ஷேர் பண்ணும்போது ஹீரோ அந்த பொண்ணையும் அந்த ஃபேமிலியும் மீட் பண்ணலான்னு போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ டீம்ல அஃபெக்ட் ஆன அந்த ஆபீசரை செக் பண்ண டாக்டர் ஹீரோக்கு கால் பண்ணி அவருடைய உடம்புல ஒரு தழும்பு இருந்ததுன்னு, அந்த தழும்பு வழியா ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ட்ரக்கை செலுத்தி இருக்காங்கன்னு, இந்த ட்ரக் உடம்புல பரவுச்சுன்னா ரொம்பவுமே கஷ்டம், யாருங்கிறதையே மறந்து ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கறாரு. அப்பதான் ஹீரோ அந்த போட்டோவை கொண்டு போய் அந்த பொண்ணோடைய ஃபேமிலிட்ட காமிச்சு, பொண்ணோட உடம்புல இந்த மாதிரி ஏதாவது தழும்பு இருந்ததான்னு சொல்லி கேட்க, உடனே அந்த பொண்ணோட அம்மா, ஆமா ஃபர்ஸ்ட் இருந்தது, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த தழும்பு குறைஞ்சிட்டு தான் போகுது, ஆனா அவளோட பிஹேவியர்ல எந்த குறைபாடுமே இல்ல, அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல, உடனே ஹீரோ அப்பவே நீங்க ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சிருக்கலாம்லன்னு கேட்கும்போது, அப்பதான் அவங்களுடைய அம்மா டாக்டர் கிட்ட காட்டல, என் ஹஸ்பண்ட் ஒரு ஃபாதர் கிட்ட கூட்டிட்டு போனாருன்னு சொல்ல, உடனே அந்த ஃபாதரை போய் ஹீரோ மீட் பண்றான். அவர்கிட்ட கேட்கும்போது அவரு, புதுசா நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய மைண்டும் மனசும் அதுக்கு கண்ட்ரோல் ஆயிரும், இப்ப அந்த நிலைமையில தான் அந்த பொண்ணு இருக்கா, அவளை காப்பாத்தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உடனே ஹீரோ அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு பையன் ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த பொண்ணு கூட பழகிறது இவங்க யாருக்குமே பிடிக்காம இருந்திருக்கு. அதனால இவங்க 3 பேருமே அந்த பொண்ணை விட்டு விலகி இருந்திருக்காங்க. அந்த அக்யூஸ்ட் பொண்ணு இப்ப அஃபெக்ட் ஆன பொண்ணு 2 பேருமே சேர்ந்து இந்த பிளாக் மேஜிக் சாத்தான் வழிபாடு இந்த மாதிரியான விஷயத்தை தான் அதிகமா தேடுறது, ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாக்கு முதல் கொண்டு இந்த விஷயம் பிடிக்காம இருந்திருக்கு. அப்பதான் ஒரு டைம் அந்த அக்யூஸ்ட் பொண்ணு திடீர்னு காணாம போனனால இந்த அஃபெக்ட் ஆன பொண்ணு ரொம்பவுமே டென்ஷன் ஆயிருக்கா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. அப்பதான் இந்த பையனை தனியா கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நான் இதை பத்தி எதுவுமே தேட மாட்டேன், எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி ஒரு விசித்திரமான ஸ்கெச்சஸ் வரைஞ்ச 2 பேப்பர் கொடுத்து அந்த பையனை தேட சொல்றா. அப்பதான் அந்த பையன் அதை பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு ஆள் கிட்ட போய் கேட்கறான். அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க அதை பார்த்துட்டு, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம், இதை தேடி அந்த பொண்ணை போக வேண்டாம்னு சொல்லிரு, இதையும் மீறி போனா அந்த பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல, உடனே அதை அந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்ற டைம்ல அந்த பொண்ணும் காணாம போயிடுறா. எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும்னு இருக்கிற டைம்ல அவ ஒரு வீடியோ எடுத்து இவனுக்கு அனுப்புறா. அந்த வீடியோல அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவங்க எல்லாம் ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி கிடைக்க, இவன் என்ன பண்றதுன்னே தெரியாம இவன் மட்டும் தனியா அந்த பொண்ணை தேட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லும் போது, இதை பத்தி ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தா ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது, கரெக்டா அந்த பையனுடைய போனுக்கும் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் மீதி 2 பேர்த்துக்கும் அந்த அக்யூஸ்ட் பொண்ணு ஒரு மெசேஜ் அனுப்புறா. ஒரு லொகேஷன் அனுப்பி அங்க வர சொல்லி 3 பேர்த்தையும் சொல்ல, கரெக்டா ஹீரோ இவங்க 3 பேர்த்தையும் தனியா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அவனோட டீமோட போறா. அங்க போய் அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஒரு 2 பேர்த்த பிடிச்சிடுறாங்க. அதுல ஒரு ஆளு அந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவனா இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்த ஷேர் பண்றான். ஆக்சுவலா இப்ப அக்யூஸ்ட்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அக்யூஸ்டே கிடையாது. அந்த சாத்தான் கும்பலை அவளை பலி கொடுக்கறதுக்காக அவளை அவங்க வசப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அதனால தான் அவ சாத்தானை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றது, வீடியோ போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த சாத்தான் கும்பலுடைய தலைவர் அக்காலின்னு சொல்லி அவர் யாராலையும் தடுக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் மேஜிக் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட போயிருப்பான். அவங்கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போறான். அப்பதான் அவன் பார்த்துட்டு, இந்த சாத்தான் கும்பலை சேர்ந்தவங்க எல்லாம் குறிப்பிட்ட நேரத்திலயும் டைம்லயும் பிறக்கிற குழந்தைங்க மேல கரெக்டா பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல பிறந்த குழந்தைங்களை பலி கொடுத்தா இவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், அந்த சாத்தானுடைய சக்தி அப்படியே கிடைக்குங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த டைம்ல இந்த பொண்ணு பிறந்திருப்பா, அதனாலதான் இந்த பொண்ணை பலி
பலி கொடுக்கறதுக்காக சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, அதுபடி அவங்க பலி கொடுத்தாதான் அவங்களுடைய வேண்டுதல் பலிக்கும்னு சொல்லி இந்த பொண்ணு இன்னுமே இறந்திருக்க மாட்டா, நீங்க போனீங்கன்னா காப்பாத்திரலாம்னு சொல்ல இதெல்லாம் பண்றது யாருன்னு தெரியுமா நீ ஹீரோ கேட்க, அப்பதான் அந்த ஆளு ஹீரோ போய் மீட் பண்ண அந்த ஃபாதரை சொல்றான். அவன் பேரை சொன்னது ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. உடனே திரும்ப போய் அந்த ஃபாதர் வெளியே போன நேரமா பார்த்து அவனுடைய வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோட டீமும் போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த ஃபாதர் வந்து ஹீரோவை அடிச்சிடறான். அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ அந்த ஃபாதரை பார்த்து நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த ஃபாதர் ஒரு விஷயத்த ஷேர் பண்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நீங்க வந்து பேசுனது நான் கிடையாது, என்னுடைய தம்பி ஸ்டீஃபன் சொல்லி சொல்றாரு. நாங்க 2 பேருமே ட்விங்ஸ்னும் அந்த ஃபாதரோட அம்மா ஒரு அனாதனும் ஏதோ ஒரு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போனப்போ ஒரு சில மனித மிருகங்களால கற்பழிக்கப்பட்டு அது மூலியமா உருவானவங்க தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு ஆசிரமத்துல தான் வளர்றாங்க. அப்ப குழந்தைங்க இல்லாத தம்பதிங்க ஒருத்தர் வந்து இவங்க 2 பேர்த்தையும் தத்தெடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க அம்மா அவங்க 2 பேருக்கு மேல ரொம்பவுமே பாசமா இருந்திருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அவங்கள சுத்தமாவே பிடிக்காம இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா சாத்தான் வழிபாட்டுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. ஒரு டைம் இவங்க 2 பசங்களுடைய முடி நகம் எல்லாம் கொண்டு போய் சாத்தான் வழிபாட்டுக்கு கொடுத்துட்டு இவரோட தம்பிய பலி கொடுக்கறதுக்காக கூப்பிட்டு போற டைம்ல இவர் போய் அவரோட அப்பாவை கொன்னுறாரு. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அவங்க அம்மா நான் தான் கொன்னன் பழி ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அனாதையான இவங்க மறுபடியும் ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஃபாதர் இவங்க 2 பேர்த்தையும் நல்லா பாத்துக்கிறாரு. அவரு காத்து கருப்புனால பாதிக்கப்பட்ட மக்களுங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச முறையில குணப்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அதை இவங்க 2 பேர்த்துக்கும் சொல்லியும் கொடுத்திருக்காரு. ஆனா அவருடைய தம்பி அதை தப்பான வழியில பயன்படுத்தி சாத்தான் வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அவன் ரொம்ப கொடூரமான வழிபாடுகள்லாம் பண்ணி அந்த ஃபாதருக்கு மேல மனுஷமான விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கான். அந்த ஃபாதரால குணப்படுத்த முடியாத மக்களை கூட அவன் குணப்படுத்தி இருக்கான். இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நிறைய ஆளுங்களை சேர்த்துட்டு நரபலி கொடுக்கற மாதிரியான கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் இது இப்படியே விட்ட நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லி அந்த ஃபாதர் அவனை கொல்ல ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல அவன் ரொம்ப கொடூரமான சாத்தான் வழிபாடு ஒண்ணு பண்ணிட்டு வந்து அந்த சாத்தானோட மண்டையோட்ட வச்சு காட்டுக்குள்ள நின்னு ஊதவும் அந்த சத்தம் கேட்ட ஊருக்குள்ள இருந்த ஒரு சில பெண்கள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி ஆகி அந்த ஃபாதரோட வீட்டு முன்னாடி போய் தானே தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. அதை பார்த்ததும் ஊர்க்காரங்க எல்லாம் அந்த ஃபாதர் தான் ஏதோ இலி சூனியம் எல்லாம் பண்றாருன்னு நினைச்சிட்டு அவரை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி ரொம்ப கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. அரசியல்வாதிகள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்கள்ல இருந்து பிசினஸ் மேன்ல இருந்து எல்லாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க எல்லாரும் சேர்ந்து அவனை வளர்த்து விட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல இவராலையுமே ஒரு சில விஷயத்த பண்ண முடியாதனால இவரே தேடி போய் அவர் தம்பி கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. அப்பதான் தெரிய வருது அவன் ரொம்பவுமே மோசமான சாத்தான் வழிபாடு பண்றவனா ஆயிருக்கானோ, அது மட்டும் இல்லாம அந்த சாத்தான் கூட்டத்துக்கே தலைவனா அவன் இருக்கானோ இவருக்கு தெரிய வருது. உடனே இவரை வெளியே விட்டா அவனை பத்தி எல்லா விஷயத்தையுமே வெளியே சொல்லிடுவாருன்னு சொல்லி இவரை பிடிச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். இவரோட பேரை சொல்லி அவன் வெளியே சுத்தி அவனுக்கு வேணுங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி யாரெல்லாம் பலி கொடுக்கணுமோ அவங்களையெல்லாம் எடுத்துட்டு வந்து பலி கொடுத்து சுந்தரமா சுத்திட்டு இருந்திருக்கான். இதையெல்லாம் ஷேர் பண்ணிட்டு அவரு உடனே பாதிக்கப்பட்ட பொண்ணை எங்கிட்ட கொண்டு வந்து விடுங்க நான் காப்பாத்துறேன்னு சொல்லி அதே சமயம் அந்த அக்யூஸ்டன் தேடிட்டு இருந்த பொண்ணையும் போய் காப்பாத்துங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவோட டீம் 2 டீமா பிரிஞ்சு பாதிக்கப்பட்ட பொண்ணும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஃபாதர் கிட்ட வர்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோவோட டீமும் ஆல்ரெடி இந்த சாத்தான் கும்பலால பாதிக்கப்பட்ட அந்த ஆபீசரும் கூட ரெடி ஆகி வந்துடுறாரு. 2 பக்கமும் ரொம்பவுமே பயங்கரமா சண்டையாகுது. 2 பக்கமே நடந்த சண்டையில இந்த பக்கம் அந்த ஃபாதரும் இறந்துடுறாரு, அந்த பக்கம் அந்த சாத்தான் கும்பலோட தலைவனும் இறந்துடுறான். எல்லாமே பாதியிலேயே நின்னு போனதால 2 பொண்ணுங்களுமே இறந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கேஸை திரும்பவும் ரீஓபன் பண்ண ஒரு புது லேடி ஆபீசர் வர்றா. அவகிட்ட ஹீரோ எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்க அப்பதான் அவ உண்மையாவே அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க நரபலி எல்லாம் யார் பண்றான்னு சொல்லி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காட்டுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த நரபலி சாத்தான் வழிபாடு இதெல்லாம் இன்னும் முடியல, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.